இப்ப இருந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 90ஸ் டைம்ல கம்ப்யூட்டர் அப்பதான் சினிமாக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடையிற காலகட்டம். அந்த காலகட்டத்தில ஒரு சில படத்துல வந்த சீன் ஆகட்டும், இல்ல பாட்டாகட்டும், புதுசா ஒரு டெக்னாலஜிய எக்ஸ்பெரிமென்ட் பண்ணியிருப்பாங்க. அப்ப 90ஸ் கிட்ஸா இருந்த நாம அத பார்த்து வாயடைச்சு போயிருந்திருப்போம். இதெல்லாம் எப்புட்றா சாத்தியமா இருக்கும் அப்படின்னு. அந்த நினைவுகள் தான் அந்த குறிப்பிட்ட சீன இப்ப வரைக்கும் நம்ம மைண்டுக்குள்ள நிக்கிறதுக்கு முக்கியமான காரணம். அந்த மாதிரி இருக்கிற ஒரு சில 90ஸ் படங்கள்ல வந்த விஎஃப்எக்ஸ் நாம பார்க்க போறோம். இந்த ஐடியா எனக்கு எப்படி வந்தது அப்படின்னா, நாம விஎஃப்எக்ஸ் சம்பந்தமா பல வீடியோ போட்டுட்டு இருக்கோம். அப்போ அதுல ஒரு சப்ஸ்கிரைபர் காதலர் தினம் பத்தி பேச சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த படத்தை பார்க்கும்போது 90ஸ் கிட்ஸா எனக்கு ஒரு சில படங்களோட விஎஃப்எக்ஸ் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அவங்களால தான் இந்த 90ஸ் விஎஃப்எக்ஸை டீகோட் பண்ணும் அப்படின்ற கான்செப்டே வந்துச்சு. அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ். இந்த படங்கள்ல வர விஎஃப்எக்ஸை பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப நாஸ்டாலஜியா இருக்கும். கண்டிப்பா 90ஸ் மெமரி வந்து போகும். முக்கியமா பிரபுதேவா மாஸ்டர் பண்ண இந்த முக்காலா முக்காபுல சாங்ல தலையும் காலும் இல்லாம ஆடி இருப்பாங்க. இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் வாயை பொளந்துட்டு எப்படிடா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்துருப்போம். சரி, லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த மாதிரி 90ஸ்ல வந்த நிறைய சாங்ஸ், நிறைய சீன்ஸ், வித்தியாசமா விஎஃப்எக்ஸ் எல்லாம் இருக்கு. அதை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா இந்த 90ஸ் விஎஃப்எக்ஸ் சீரீஸ்ல பார்க்கலாம். காதலர் தினம் 90ஸ் கிட்ஸ்க்கு தெரியும் இந்த படம் எவ்வளோ ஒரு ஜாலியான, எவ்வளோ ஒரு உணர்வு பூர்வமான, எவ்வளோ ஒரு அழகான ஒரு படம் அப்படின்னு. 90ஸ் கிட்ஸோட இளமை காலம் இல்லை அவங்களோட லவ்வை நினைச்சு பார்க்கறதுல முக்கியமான ஒரு படம். இன்னையிலிருந்து 26 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1999ல இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இப்போ இந்த படத்தை பற்றி பேசுறதுல எனக்கு இன்னும் சந்தோஷம். என்ன அப்படின்னா, இந்த வருஷம் காதலர் தினம், அதாவது இன்னும் 2 நாள்ல இந்த படம் ரீமாஸ்டர் ஆகி ரீ-ரிலீஸ் பண்ண போறாங்க. சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா போய் பாருங்க. கடிதம் கொடுத்தும் பதில் சொல்லு. அவளுக்கு என்ன பிடிச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இருக்க மாட்டேன். இந்த படம் வந்த டைம்ல தான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த இன்டர்நெட், அதுல சாட்டிங், இமெயில் பண்றது இதெல்லாம் புதுசா வந்த டைம். அப்போலாம் இன்டர்நெட் ப்ரௌசிங் சென்டர்ல மட்டும் தான் இருந்த காலம். இப்போ மொபைல்ல யூஸ் பண்ற மாதிரி அப்போ யூஸ் பண்ண முடியாது. ஒரு சிலருக்குலாம் இந்த இன்டர்நெட்னா என்ன, இந்த சாட்டிங் எல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்காது. இன்னும் ஒரு சிலர் ஒரு படி மேலே போய் யாராவது இப்படியெல்லாம் சாட் பண்ண முடியுமா, இப்படியெல்லாம் பொண்ணுங்க கூட பேச முடியுமா அப்படின்னு நினைச்சவங்க கூட உண்டு. காதல்னா லவ் லெட்டர் எழுதி மறைஞ்சு பார்த்து லவ் பண்றது அப்படிங்கிற ஒரு டெம்ப்ளேட்டை உடைச்சு இன்டர்நெட்குள்ள காதல் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு இன்னோவேஷனான ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தது இந்த படம் தான். இப்போ இந்த படத்தோட விஎஃப்எக்ஸை பார்த்துடலாம். அதை தாண்டி நாஸ்டாலஜியா பல டீகோடிங் இந்த படத்துக்குள்ள இருக்கு. அதையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் படத்தோட இன்ட்ரோவான இந்த ஷாட்ல மணிவண்ணன் இந்த படத்தோட ஹீரோவான குணால், இவரோட கேரக்டர் பேர் ராஜா. அந்த காலகட்டத்திலலாம் ராஜாங்க இந்த பேரு ரொம்ப ஃபேமஸ், நிறைய பேத்துக்கு வச்சிருப்பாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி ஹீரோயின் பேரு ரோஜா அப்படின்னு வச்சிருப்பாங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல மணிவண்ணன் கிட்ட தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிப்பாரு. இங்க ஸ்டேஷன்ல இருந்து பேசிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த ஒரு ஷாட்ல கவனிச்சீங்கன்னா இங்க இருந்து கண்டினியூஸா இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு போய் அங்க இருந்து ராஜா நடந்து வர மாதிரி இருக்கும். அந்த டைம்ல இந்த மோஷன் கண்ட்ரோல் கேமரா எல்லாம் இருக்காது. இதை எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னா 2 லேயரா எடுத்து காம்போசிட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டாலி ஷாட் மாதிரி இவங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு போறதை எடுத்துட்டு, அப்புறம் இன்னொரு நாள் அதே ஹைட்ல கேமரா வச்சு இங்க இருந்து கண்டினியூஸ் ஆகிற மாதிரி எடுத்திருப்பாங்க. இங்க மணிவண்ணன் ராஜா உட்கார்ந்து இருக்கிற லேயரை இங்க ரோட்டோஸ்கோப் பண்ணி காம்போசிட் பண்ணியிருப்பாங்க. இந்த கதைக்கு ஏத்த மாதிரி ஹீரோ குணால் ஆகட்டும், ஹீரோயின் சோனாலி பிந்த்ரே ஆகட்டும் பெர்ஃபெக்ட்டா கேஸ்ட் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துல ஆக்சுவலா ஷாம் நடிக்க வேண்டியது சில காரணங்களால அவர் நடிக்க முடியாம போய் இவரை புதுமுகமா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. குணாலுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் படம். இவர் எப்படி இந்த படத்துக்கு செலக்ட் ஆனாரு அப்படின்னு கேட்டா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இந்த படத்தோட டைரக்டர் கதிர் பெங்களூர்ல லொகேஷன் பார்க்க போயிருக்கும் போது வித்தியாசமா மஷ்ரூம் ஹேர் கட் பண்ணிட்டு ஒரு பையன் கிராஸ் ஆகியிருக்கிறான். அப்போ வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு பையன் டக்குன்னு கிராஸ் பண்ணான். அவனை என்னை அட்ராக்ட் பண்ணதே காரணம் ஹேர் ஸ்டைல், மஷ்ரூம் கட்டது. பார்த்தீங்கன்னா அவன் டக்குன்னு போனான். ஐயோ யார் இப்போ அந்த ஒரு பையன் வெளியே நடந்து போயிட்டு இருக்கான், ஒரு புதுசாக ஹேர் ஸ்டைலில் போகிறான், அவனை கூடியான்னு சொல்லி அசிஸ்டன்ட் அனுப்பிச்சி விட்டேன். பிரசிடென்ட் கூட்டு போய் அந்த பையனை கூட்டு வந்தான். அதான் குணால். அவன் வந்து ஆர்மி இன்டர்வியூக்காக பெங்களூருக்கு வந்திருந்த பையன். அப்போ அவனை கூட்டு என்னடா இன்ட்ரெஸ்டிங் நடிக்க இன்டர்வியூ விருப்பமானு கேட்டால் அவனுக்கு ஒன்றும் புரியல, என்ன வெண்ட கிண்டல் பண்ணுறாங்களா. அந்த டைம்லலாம் இந்த மஷ்ரூம் கட்டு ரொம்ப ஃபேமஸ். இப்படி தான் குணால் இந்த படத்துக்கு ஹீரோவாக செலக்ட் ஆயிருக்காரு. இந்த படத்தில் கேஸ்ட் எவ்வளோ பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணியிருப்பாங்களோ அதே போல் வாய்ஸஸ். எனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு இந்த மும்பையில் சொந்தக்காரங்களோ நண்பர்களோ யாரும் கிடையாது. பேரை வச்சு எப்படி நல்லவனா கெட்டவனான்னு சொல்ல முடியும்? இவங்கள ஒரிஜினல் பேரை கொடுப்பானுங்க. உலகமெங்கும் இன்டர்நெட்டின் ஆதிக்கம் அது இந்த மும்பையையும் விட்டுவிடவில்லை.
இந்த படத்தில் வர வாய்ஸஸ் எல்லாம் கண்டிப்பாக நம்ம மறக்கவே முடியாது. கண்ணை மூடிட்டு இந்த படத்தோட டைலாக்கு இல்லை இந்த படத்தோட வர சீன் எல்லாம் கேட்டோம் அப்படின்னா இது காதலர் தின படம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவோம். அவ்வளோ யூனிக்காக இருக்கும். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஹீரோ குணால் அவரோட வாய்ஸ், ஹீரோயின் சோனாலி பிந்த்ரே அவங்களோட வாய்ஸ், அதே போல் இந்த படம் ஃபுல்லாகவுமே ஒரு வாய்ஸ் கதையை நரேட் பண்ணிகிட்டே கவிதைலாம் சொல்லிட்டு இருக்கோம். அந்த வாய்ஸுமே ரொம்ப யூனிக்காக சூப்பராக இருக்கும். இந்த படத்தோட டைலாக் ஆகட்டும், இந்த வாய்ஸ் ஆகட்டும், அவங்க உச்சரித்த விதம் ஆகட்டும், இது எல்லாமே அப்படியே பதிஞ்சிருக்கும். அடுத்ததான் நாசர் சார் கேரக்டர். அந்த காலகட்டத்தில் அப்போ அங்கே காதல் அப்படின்னாலே திட்டுறது, சண்டை போடுறது, வெறுக்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். இது எல்லாத்தையும் உடைச்சிட்டு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு அப்பா வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை உருவாக்குனது இந்த கேரக்டர் தான். அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியாகவும் ஒரு வெல்விஷராக சூப்பராக இந்த கேரக்டரை வடிவமைச்சிருப்பாங்க. ராஜாவுக்கு இந்த ராமகிருஷ்ணா யூனிவர்சிட்டியில் சீட்டு கிடைச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் மரியா சாங் தான் வரும். இப்போ கேட்டாலும் அவ்வளோ நாஸ்டாலஜியாக இருக்கும். அதுக்கு காரணம் இந்த படத்தில் இருக்கிற மியூசிக்கை தாண்டி அதில் யூஸ் பண்ண சின்ன சின்ன எஃபெக்ட்ஸ் தான். அந்த டைமில் 90s கிட்ஸாக இருந்தால் உங்களுக்கெல்லாம் இப்போ நினச்சி பார்த்தா கூட அந்த படத்தோட பல விஷயங்கள் அவங்களோட சின்ன வயசு ஞாபகங்களை கொடுக்கும். பாட்டோட ஆரம்பத்தில் வர இந்த டேட்டா சவுண்ட் எஃபெக்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் ஆகும்போது இந்த மாதிரி தான் டயல் ஆகும். இது அவ்வளோ சூப்பராக ஏஆர் ரஹ்மான் இந்த படம் ஃபுல்லாக அங்கங்கே யூஸ் பண்ணியிருப்பாரு. இங்கே எல்லாம் காட்டுற இந்த கம்ப்யூட்டர் எல்லாமே சிஆர்டி மானிட்டர் தான். அப்போல்லாம் இந்த மாதிரி மானிட்டர் தான் இருக்கும். அந்த யூஏ எல்லாம் பார்த்தா அப்படியே நம்ம அந்த காலத்துக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த சீனில் பார்த்தீங்கன்னா மிர்க் சாட் அப்படின்னு இருக்கும். இது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம் இதுக்கெல்லாம் முன்னோடி இதுதான். இன்டர்நெட் வந்த டைமில் ஒரு சேட் ரூமில் வேர்ல்டில் இருக்கிற எல்லாரும் இந்த மிர்க் சாட்டில் கனெக்ட் பண்ணி சேட் பண்ணலாம். இந்த மாதிரி சைடில் எல்லாத்தோட பேரும் வரும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அவங்க கூட சேட் பண்ணலாம். இந்த படத்தோட மெயின் கான்செப்ட்டுமே இதுதான். இந்த சாங்ல வர கடலுக்கு ஃபிஷிங் நெட்டு, காதலுக்கு இன்டர்நெட் அப்படின்னு காதலோட பரிமாணத்தை மாற்றினதும் இந்த படம் தான். 90ஸ்லாம் மோஸ்ட்லி லைவ் லொகேஷன், லைவ் பேக்ரவுண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த படத்தில் இந்த மாதிரி ஃபேண்டஸியாக டிஜிட்டல் பேக்ரவுண்டு இதெல்லாம் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போல்லாம் நமக்கு இது சாதாரணமாக இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் புதுசாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. இந்த ஷாட் எல்லாமே ப்ளூ மேட் போட்டு எடுத்து காம்போசிட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இந்த ஷாட்டில் குழந்தைங்க கம்ப்யூட்டர் பார்க்குற மாதிரி இருக்கும். அதில் இந்த குழந்தைங்க டான்ஸ் ஆடுற மாதிரி 3D மாடலில் வரும். 90s கிட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த டான்சிங் பேபி அனிமேஷன் பார்த்தாலே கண்டிப்பாக பழைய ஞாபகம் எல்லாம் வரும். இதுதான் டான்சிங் பேபி அப்படிங்கிற ஒரு அனிமேஷன். ஆட்டோடெஸ்க் சாஃப்ட்வேரில் 3D மாடல் பண்ணி இருப்பாங்க. இதுதான் வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் மீம் அப்படின்னு சொல்லலாம். இந்த அனிமேஷனை ஜிஃபாக மாற்றி ஷேர் பண்ணுறது, டெஸ்க்டாப்பில் ஸ்க்ரீனாக வைக்கிறது. பழைய கம்ப்யூட்டர்லலாம் ஸ்க்ரீன் ஸ்லீப் மோடுக்கு போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்க்ரீன் சேவர்லாம் வரும். அதில் இது நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோ ஹூக்ட் ஆன் ஃபீலிங்ஸ் அப்படிங்கிற பாப் சாங்கோட மியூசிக்கோட வச்சு வீடியோ மீம் மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இது அந்த டைமில் ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிறனால இந்த மொரிய சாங்கில் அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு எல்லாம் இது ரொம்ப ஆச்சரியமாகவும் புதுசாக இருந்தது. ஒரு குழந்தை மாடல் எப்படி இப்படி ஆட வைக்க முடியும் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. இதை மோஷன் கேப்சர் பண்ணி தான் அந்த டைமில் மேட்ச் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இந்த மரியா சாங் ஃபுல்லாகவுமே வர ரம்பா இந்த ஒரு பாட்டுக்கு மட்டும் வந்தாலும் காதலர் தினம் படம் அப்படின்னாலே நம்ம மைண்டுக்கு கண்டிப்பாக ஓ மரியா சாங்கில் வர ரம்பாவும் ஞாபகத்துக்கு வருவாங்க. அந்த அளவுக்கு ஸ்டைலிஷாக இந்த சாங்கில் அவங்க நடக்கிறதாகட்டும், டான்ஸ் ஆடுறதாகட்டும் இருக்கும். அப்புறம் சின்னி ஜெயந்த் கவுண்டமணி காம்போ. டைரக்டர் கதிர் சார் எப்படி இந்த காம்போவை யோசிச்சாருன்னே தெரியல. கவுண்டமணி டைட்டானிக் ஜாக் கெட்டப்பில் வந்து வேற லெவலில் காமெடி பண்ணுவார். அவரோட போர்ஷன் இவங்களோட காம்போவும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிரும். காதலர் தினம் அப்படின்னா இதுவும் நமக்கு கண்டிப்பாக ஞாபகத்து வரும். இந்த ஷாட்டில் டிராஃபிக்கில் விழுந்த ரோஜா பூவை காப்பாற்றுறதுக்காக லாரி கடியில் படுப்பார். அப்போல்லாம் இதை பார்த்து நிஜமாவே லாரி கடியில் தான் படுத்திருப்பாரு அப்படின்னு நம்பி இருப்போம். ஆனால் இது எப்படி எடுத்திருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் அவரை முட்டி போட்டு படுக்கிற மாதிரி தனியாக எடுத்துட்டு அப்புறம் அவர் இல்லாமல் லாரி போகிறத மட்டும் எடுத்து அவர் படுத்திருக்கிறத மட்டும் லாரி வர ஃபுட்டேஜ் கூட இந்த இடத்துல ரோட்டோ மாஸ்க் மாதிரி போட்டு காம்போசிட் பண்ணியிருப்பாங்க. லாரியோட பாடி ஒரு முட்டி போட்டிருக்கிற இடத்துக்கு கீழே தான் இருக்கும். ஒருத்தர் லாரி கடியில் படுத்தா வேணா கிராஸ் ஆகும்போது ஒன்றும் ஆகாது. ஆனால் இப்படி முட்டி போட்டிருந்தா கண்டிப்பாக இடிச்சிரும். இந்த பேர் போட்டு சைன் இன் பண்ணுறது, இந்த வெயிட்டிங்கில் வர சாண்ட் கிளாக்கு, வேர்ல்டில் இருக்கிற எல்லாத்தோட பேரும் இந்த சேட் ரூமில் வர்றது, இது எல்லாமே பழைய இன்டர்நெட் காலத்தை நமக்கு ஞாபகப்படுத்தும். இந்த சாங்கில் வர விசுவல்ஸ் எல்லாமே அப்போ ட்ரோன் இருக்க வாய்ப்பில்லை. அதனால கண்டிப்பாக ஹெலிகாப்டரில் வச்சு தான் எடுத்திருப்பாங்க. அப்புறம் கவுண்டமணி சின்னி ஜெயின் தமிழில் டைப் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக அந்த டைமில் தமிழ் டைப் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. அது ஒரு காமெடிக்காக பண்ணது. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எந்த லாங்குவேஜை வேணாலும் டைப் பண்ணலாம் அப்படின்னு வந்துருச்சு. இதை டைரக்டர் கதிர் அந்த டைம்லேயே கெஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த ரோஜா ரோஜா சாங்கில்
பல இடங்களில் கிரீன் மேட் போட்டு எடுத்து டிஜிட்டலா வீடியோ ஸ்டாக் இமேஜ் எல்லாம் வச்சு காம்போசிட் பண்ணியிருக்காங்க. இந்த ஷாட்ல ராஜா தாஜ்மஹால் மேல நிக்கிற மாதிரி இருக்கும். இதுவுமே கிரீன் மேட் போட்டு எடுத்து தான் காம்போசிட் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த கேமரா ஜூமுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஜெக்டோட சைஸ் பொசிஷன் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி மோஷன் கேப்சர் யூஸ் பண்ணி தான் இதை காம்போசிட் பண்ணியிருக்காங்க. இந்த தாஜ்மஹால் முன்னாடி ஒட்டகம் வர மாதிரி எல்லாம் இருக்கிற சீன்லாம் கிரீன் மேட் போட்டு தான் எடுத்திருக்கணும். ஆனா அந்த காலகட்டத்தில் இவ்வளோ பெரிய கிரீன் மேட் செட்டு போட்டு இப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னு நினைச்சாலே ஆச்சரியமா இருக்குது. இந்த தாஜ்மஹால் முன்னாடி ராஜா ரோஜா 2 பேரும் நடந்து வர ஒரு சில சீன்லாம் அங்க வச்சு எடுத்துட்டு இந்த தாஜ்மஹால் மேல நடந்து போற சீன் எல்லாம் கிரீன் மேட் போட்டு எடுத்து காம்போசிட் பண்ணியிருக்காங்க. இங்கே வர இந்த ஃபேண்டஸியாக இருக்கிற சீன் எல்லாம் 3D மாடலிங் பண்ணி அனிமேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த பறவை வர்றது எல்லாமே ஸ்டாக் ஃபுட்டேஜ் ஏதோ யூஸ் பண்ணி ஆக்டர்ஸ் 2 பேரும் க்ரீன் மேட் போட்டு எடுத்து காம்போசிட் பண்ணியிருக்காங்க. அதே போல் அந்த டைமில் 3D மாடல் பண்ணுறதுக்கு ஆட்டோடெஸ்க், ஆவிட் இந்த மாதிரி சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப புதுசாக வந்தது. அதையும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பற்றி சொல்லி ஆகணும். ஒவ்வொரு பாட்டும் ரொம்ப வித்தியாசமான சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி கம்போஸ் பண்ணியிருப்பாரு. சிங்கிளாக இருந்த யங்ஸ்டர்ஸும் சரி, லவ் பண்ணிட்டு இருந்த ஜோடிகளுக்கும் சரி, இந்த சாங்ஸில் இருக்கிற ஃபீலிங், ஹாப்பினஸ், அந்த மியூசிக் இதெல்லாம் பயங்கரமாக கனெக்ட் ஆகிருக்கும். மியூசிக் ஒரு பக்கம் அப்படின்னா கவிஞர் வாலியோட வரிகளும் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இப்போ இல்லை, இன்னும் 10 வருஷம் கழித்து கேட்டாலுமே இந்த சாங்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். படைக்கும் திறமை முழுக்க உன்னுடன் தந்தது என்று எனது கண்ணிலே உன் பிம்பம் எண்ணி வாழ்வதே என் இன்பம். மியூசிக் ஒரு பக்கம்னா கவிஞர் வாலியோட வரிகள் அவ்வளோ அழகா புதுசா எழுதியிருப்பாரு. இப்போ இல்லை, இன்னும் 10 வருஷம் கழிச்சு கேட்டா கூட ரொம்ப ஃப்ரெஷ்ஷா புதுசா இருக்கும். அதே போல நாசர் சாரோட ஃபிளாஷ்பேக்கும் ரொம்ப சின்னதாக தான் வரும். ஆனால் அதை ரொம்ப அழுத்தமாக காமிச்சிருப்பாங்க. நானும் போணுமா படுத்து கிழிக்க போறாரா? என்கிட்ட எதுக்கு துட்டு? நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. பேசாம உன் கை குழந்தைய வாடகைக்கு கொடுத்தேன்னா வாரத்துக்கு 50, 100 கிடைக்கும். ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். அவர் எப்படி இவ்வளோ தூரம் முன்னேறி வந்தார்னு காமிச்சிருக்கவே மாட்டாங்க. ஆனால் அவரோட படிப்புக்காக அவர் தங்கச்சி இறந்து போனதை அழுத்தமாக காமிச்சு அவர் எப்படியாவது கண்டிப்பாக முன்னேறி வந்திருப்பாரு அப்படின்னு அந்த ஒரு சீன்லேயே நமக்கு புரிய வச்சுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கிளைமேக்ஸில் 2 பேரும் சேராத மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. அந்த டைமில் மக்கள் இதை ஏற்றுக்கவே இல்லை. அதனால் திரும்பவும் இந்த கிளைமேக்ஸை மாற்றி சேர்ற மாதிரி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. இவங்க எடுக்கும் போதே இதே மாதிரி ஒரு கிளைமேக்ஸில் தான் எடுத்திருப்பாங்க. அதை ஒரு இன்டர்வியூவில் கதிர் சாரும் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான 90s VFX டிகோடிங் எல்லாம் நம்ம சேனலில் வரப்போகுது. மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கும் ஏதாவது இந்த மாதிரி படத்தை பற்றி பேசணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களை மாதிரியே இருக்க 90s ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.